பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். பழைய காலத்தில் எந்த இசைக்கருவியுமே இல்லாமல் ஆண்டவரை ஆராதித்த ஆதி திருச்சபையை போல இன்றைய தினத்திலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். ಹಳೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಸಂಗೀತ ಸಾಮಗ್ರಿ ಇಲ್ಲದಂತೆ ನಾವು ದೇವರ ಆದಿ ಸಭೆಯವರು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿದಂತೆ ಇದನ್ನು ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாளிலே முதல் சபை ஆராதனை நடந்துச்சா? ಪೆಂತೆಕೋಸ್ತ ದಿನದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಸಭೆ ನಡೆಯುತ್ತೆ. அப்போ யார் வந்திருந்தா? ಅವಾಗ ಯಾರು ಬಂದಿದ್ದರು? 120 பேர் சீஷர்கள் இருந்தாங்க. 120 ಜನರು ಶಿಷ್ಯರು ಇದ್ದರು. அப்புறம் யார் வந்தது? ಅನಂತರ ಯಾರು ಬಂದಿದ್ದು? பரிசுத்த ஆவியானவர் நம்மள இறங்கினாரு. ಪವಿತ್ರಾತ್ಮನು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಳಿದನು. அன்னைக்கு வந்தவர் சபை விட்டு போகல. ಆ ದಿನ ಬಂದವರು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு தடவை இಳಿயಬೇಕು, இறங்கி வாங்க, மேலேயே உட்காந்து இறங்கி வா சொல்ல வேண்டியதில்லை. ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ನೀವು ಇಳಿದು ಬನ್ನಿರಿ ಅಂತ ಹೇಳುವಂತ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. அவர் நம்ம கூடவே வாழ்கிறார். ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಬಾಳುತ್ತಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? அவர் போனா தானே திருப்பி வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு. ಅವನು ಹೋದರೆ ತಿರುಗಿ ಬರಲಿಕ್ಕೆ ಬನ್ನಿರೆಂದು ಕರೆಯುವುದಕ್ಕೆ. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, போவதில்லை, கைவிடுவதில்லை. ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದು ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು ನೋಡಿರಿ, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, உங்களை விட்டு விலகி போக மாட்டார். ಬಿಟ್ಟು ಆತನು ತೊಲಗಿ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அவருடைய பிரசன்னத்தை, ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯು, அவர் பிரசன்னத்தை நம்மளால் வந்து உணரதான் முடியும், கண்ணால் பார்க்க முடியாது. ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಆತನ ನಾವು ಕಣ್ಣಿಂದ ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எத்தனை பேர் இப்ப காத்து இருக்குதுன்னு நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಗಾಳಿ ಇದೆ ಎಂದು ನಂಬುತ್ತೀರಾ? நம்புறீங்களா? ನಂಬುತ್ತೀರಾ? பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? இல்ல. ಇಲ್ಲ. எத்தனை பேருக்கு உயிர் இருக்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಜೀವವಿದೆ? இருக்குதா? ಇದೆ. பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? என்ன கலர் அது? ಅದು ಯಾವ ಬಣ್ಣದಲ್ಲಿದೆ? இல்ல. ಇಲ್ಲ. கண்ணில் பார்க்கறது இல்ல, ಕಣ್ಣಿಂದ ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆனா நம்ம ஃபீல் பண்றோம், வாழுகிறோம், அனுபவிக்கிறோம். ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿ ನಾವು ಬಾಳುತ್ತೇವೆ. நாம விசுவாசித்து நடக்கிறோம். ನಾವು ನಂಬಿ ನಾವು ನಡೆಯುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. இல்ல பாஸ்டர், நாம எல்லாம் சேர்ந்து கை தட்டி வாங்க ஆண்டவரே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் கீழே வராருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ನಾವೆಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟಿ ನಾವು ಬನ್ನಿ ದೇವರೆಂದು ಎಂದಾಗ ಅವ್ರು ಬರುತ್ತಾನೆ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ನಾವು ಇಲ್ಲ. ஒரே ஒரு நாள் அப்படி நடந்துச்சு. ಒಂದೇ ಒಂದು ದಿನ ವಿಧವಾಗಿ ನಡೆಯಿತು. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக காத்திருந்தார்கள், அப்பதான் அவர் வந்தார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ಕಾಯುತ್ತಿದ್ದರು, ಆಗಲೇ ಆತನು ಬಂದಾತನು சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். ಸಭೆಯನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்மளை விட்டு விலகிறது இல்ல, ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಆತನು ತೊಲಗುವುದಿಲ್ಲ. அவர் நம்ம விட்டு போயிட்டாருன்னா நமக்கு அவ்வளவுதான், நமக்கு ஜீவன் போச்சு. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದನೆಂದರೆ ಅಷ್ಟೇ ನಮ್ಮ ಜೀವವು ಹೋದಂತೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசமும் போயிடும், ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಹೋಗುವುದು, ரட்சிப்பும் போயிடும், ರಕ್ಷಣೆ ಹೋಗುವುದು, பாதுகாப்பு போயிடும், ನಮ್ಮ ಸುರಕ್ಷತೆ ಹೋಗುವುದು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் இருக்காது நமக்கு, ಒಂದು ಒಳ್ಳೆಯದು ಕಾರ್ಯವು ನಮಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. அவர் இருக்கிறதுனாலதான், ಆತನು ಇರುವುದರಿಂದಲೇ கிருபையாக நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ಕೃಪೆಯಿಂದಲೇ ಕರ್ತನು ಯೆಹೋವನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமாக நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போதித்து கொண்டு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ನಿರಂತರವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾ ಬೋಧಿಸುತ್ತಾ ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾ ಆತನು ಇದ್ದಾನೆ. அந்த முதல் நாள் ஆதி திருச்சபையில, ಆ ಮೊದಲನೇ ದಿನ ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ 4 விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்தது. 4 ವಿಷಯಗಳು ನಿರಂತರವಾಗಿ ನಡೆದವು. ஆராதனை நடந்துச்சா இல்லையா? ಆರಾಧನೆ ನಡೆಯುತ್ತೆ ಇಲ್ಲವೇ? எப்படி நடந்துச்சு? ಹೇಗೆ ನಡೆಯಿತು? உபதேசದಲ್ಲಿ, அப்புறம் ಅನಂತರ எதுல இருந்தாங்க? ಇದರಲ್ಲಿ கர்த்தருடைய பந்தியில, ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ, அந்யோன்யದಲ್ಲಿ, ஜெபத்துல, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ இருந்தாங்க. ಇದ್ದರು. இசைக்கருவிகளே கிடையாது, ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತ ಉಪಕರಣಗಳು ಇರಲಿಲ್ಲ. யாரும் அங்க ரெடியா கொண்டு வரல, ಯಾರು ಅಲ್ಲಿಗೆ ಅದನ್ನು ಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ. ஆனா துதித்தார்கள், பாடினார்கள், ஆண்டவரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். ಆದ್ರೆ ಅವರು ಸ್ತುತಿಸಿದರು, ಹಾಡಿದರು, ಕರ್ತನನ್ನು ಹಾಡಿ ಆರಾಧಿಸಿದರು. எபேசியர் நிருபம், எபேசியர் எழுதின பத்திரிகை, ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5th அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19-20 ವಚನங்களை வாசிங்க. 19-20 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದೋಣ. Sing to one another with songs
and spiritual songs. Sing and make music in your heart to the Lord. Sing music in your hearts To the Lord. to the Lord. சங்கீதங்களினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு என்கரேஜ் பண்ணிக்கொண்டு உங்கள் இருதயங்கள் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய அப்பான்னு சொல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஏசப்பாங்கிறது தப்பு. ತಪ್ಪು. ಕರ್ತರಾಗಿ ಯೇಸುವೈ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை கர்த்தனாದ ಯೇಸುವನ್ನು. இந்த சினிமா பாட்டில் பாடுற மாதிரி நம்ம பாட்டு புஸ்தகத்தில் எது வந்தாலும் பாடக்கூடாது. ಸಿನಿಮಾ ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುವಂಥ ಪಾಠ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನೇ ಬಂದರೂ ಅದನ್ನು ಆಡಬಾರದು. சினிமா பாட்டில் நம்ம கேட்கவே மாட்டோம், அது சரியா தப்பான்னு கேட்க மாட்டோம், வந்துச்சு பாடிடுவோம். ಸಿನಿಮಾ ಹಾಡುಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುವುದಿಲ್ಲ, ಹೇಗೆ ಏಕೆ ಎಂದುಂಟು ಅದು ಬಂದಿತ್ತು ನಾವು ಹಾಡಿದೆವು. நம்ம கிறிஸ்தவ பாட்டு புஸ்தகத்தில் கூட நிறைய தப்புங்க நிறைய எழுதுறாங்க. ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಕೀರ್ತನ ಪುಸ್ತಕಗಳು ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಬರೆಯುತ್ತಾರೆ. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு எழுதுறாங்க. ಏಸಪ್ಪ 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 ಎಂದು ಬರೆಯುತ್ತಾರೆ. எங்க பைபிள் இருக்குது அப்படி? ಎಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದ ವಿಧವಾಗಿ ಬೈಬಲಲ್ಲಿ எங்கேயாவது வாசிச்சீங்களா? ಎಲ್ಲಾದರೂ ಓದಿದ್ರೆ ಕರ್ತರಾಗಿ ಯೇಸು, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ರಕ್ಷಕರಾಗಿ ಯೇಸು, ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು. ರಾಜಾದಿ ರಾಜಾன்னு சொல்லுங்க. ರಾಜಾದಿ ರಾಜನೆಂದು ಹೇಳಿರಿ, ಅದು ಕರೆಕ್ಟ್, ಅದು ಸರಿ. ಯೇಸು ರಾಜ, ಯೇಸು ರಾಜ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ಯೇಸು நமக்கு சகோதரர், ಯೇಸು ನಮಗೆ ಸಹೋದರನು. ಯೇಸು ಯಾர் அப்பா என்று கூப்பிட்டாரோ, ಯೇಸು ಯಾರನ್ನು ತಂದೆ ಎಂದು ಕರೆದನೋ அவர்தான் நமக்கும் அப்பாவாக இருக்கிறார். ಆತನೇ ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾನೆ. ಯೇಸು ನಮಗೆ ಕற்றுக் கொடுத்த ஜெபமே என்னன்னா, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನೆಂದರೆ, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தார். ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆ ಎಂದು ಹೇಳಿರಿ ಎಂದು ಆತನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. சொல்லி கொடுத்தது ಯಾರು? ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவர் ಯಾರು நமக்கு? ಆತನು ಯಾರು ನಮಗೆ? ரட்சகன், ರಕ್ಷಕನು, ராஜா, ರಾಜನು, மீட்பர், ಬಿಡುಗಡೆ ನಾಯಕನು, விமோச்சகனு, ವಿಮೋಚಕನು, விடுதலை செய்கிறவர், ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಾತನು, நமக்காக நமக்கு மூத்த அண்ணன், ಚೊಚ್ಚಲ ಸಹೋದರನು. அவர்தான் முதல் பேரானவர், தேவகுமாரன், ಮೊದಲನೇ ಚೊಚ್ಚಲ ಮಗನಂತ ದೇವರ ಕುಮಾರನು. அவருடைய ஸ்தானத்தில் அந்த வரிசையில் நம்மளை கொண்டு வந்து சகோதரனாக சகோதரியாக நம்மையும் சேர்த்து கொண்டார். ಆತನ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಆ ಸಾಲಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಸಹೋದರನಾಗಿ ಸಹೋದರಿಯಾಗಿ ಆತನು ನಿಲ್ಲಿಸಿದನು. பிதா இயேசுவை பார்க்கிறாரு, ತಂದೆ ಯೇಸುವನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. இயேசு யாரு கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டாரோ, ಯೇಸು ಯಾರೊಟ್ಟಿಗೆಲ್ಲ ಸೇರಿದನೋ அவங்க எல்லாரையுமே இயேசு அவங்களும் என்னுடைய மக்களாக நான் என் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாரு. ಅವರೆಲ್ಲರನ್ನು ಯೇಸು ಅವರನ್ನೆಲ್ಲರೂ ನನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. இயேசுவை யாரெல்லாம் நம்பி அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் இயேசுவை போலவே ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார் பிதா. ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೋ ಅವರನ್ನೆಲ್ಲ ತನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿದನು. யோவான் 1ஆம் அதிகாரம், ಯೋಹಾನನ ಬರೆದ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனம், 12ನೇ ವಾಕ್ಯ, 1:12. ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ Yet to all who received him, 1:12. to those who believed in his name, he gave the right to become children of God. ಯಾರ್ಯಾರು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರೋ, ಅಂದರೆ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೋ, ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟನು. அவருக்கு தேவர மக்களாகுவ அதிகார கொட்டனு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ಪರಂತು யாரை ஏற்றுக்கிட்டா தேவனுடைய பிள்ளையாகிறோம்? ಯಾರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೇವೆ. தேவனுடைய மகனாகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டால், ದೇವರ ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿದರೆ நாமும் இயேசுவை போலவே அவருடைய மக்களாகிறோம், அவருடைய ಮಗನಾಗಿರೋಂ, ಮಗಳಾಗಿರೋಂ. ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೇವೆ, ಮಗನಾಗುತ್ತೇವೆ. हिंदी में परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर की संतान होने का अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं. आमेन. ரோமர் 8ஆம் அதிகாரம், ರೋಮರ್ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது వచనం, 14ನೇ ವಾಕ್ಯ. ರೋಮರ್ 8:14. తెలుగులో చదవండి. తెలుగు
Because those who are led by the Spirit of ಓ God. ತೆಲುಗು ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ಬರೀ ಬಾಯಿ ಮಾತ್ರ ಇದೆಯಾ, ಕಿವಿ ಇಲ್ವಾಪ? తెలుగಲ್ಲಿ చదవండి. తెలుగులో చదవండమ్మా. దేవుడు నంబబడి ఉన్నారో వారందరిಗೂ దేవుని కుమారులై ఉందురు. హల్లెలూయా. హల్లెలూయా. కర్తకి స్తోత్రం. దేవుని నామಕ್ಕೆ స్తోತ್ರವು. Because those who are led by the Spirit of God are sons of God. Amen. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். 29வது வசனம் 29ನೇ ವಾಕ್ಯ. क्योंकि जिन्हें उसने पहले से ही जान लिया है उन्हें पहले से ठहराया भी है कि उसके पुत्र के स्वरूप में हो ताकि वह बहुत भाइयों में पहलौटा ठहरा. Amen. For those God foreknew, He also predestined to be conformed to the likeness of His Son, that He might be the firstborn son among many brothers. ಯಾಕಂದರೆ ದೇವರು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅನೇಕ ಮಂದಿ ಸಹೋದರರಿತ್ತು. ಯಾರು? ಅನೇಕ ಮಂದಿ ಸಹೋದರರಿತ್ತು. ಅನೇಕ ಮಂದಿ ಸಹೋದರರು. ಅವರಲ್ಲಿ ಆತನೇ ಆ ಸಹೋದರರಲ್ಲಿ ಆತನೇ ಹಿರಿಯ ಸಹೋದರನಾಗಿರಬೇಕೆಂದು ಉದ್ದೇಶ ಮಾಡಿ ತಾನು ಯಾರನ್ನು ತನ್ನವರೆಂದು ಯಾರೆಲ್ಲ ತನ್ನವರೆಂದು ಮೊದಲು ತಿಳ್ಕೊಂಡನು ಅವರನ್ನು ತನ್ನ ಮಗನ ಸಾರೂಪ್ಯವುಳ್ಳವರಾಗುವುದಕ್ಕೆ ಅವರೆಲ್ಲರನ್ನು ಮಗನ ಸಾರೂಪ್ಯವುಳ್ಳವರಾಗುವುದಕ್ಕೆ ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದನು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದನು. హల్లెలూయా. తెలుగు. ఎందుకనగా తన కుమారుడు సహోదరులలో జ్యేష్ఠుడగునట్టు. గ్యాప్ కొట్టు ఓదప్ప, తిరిగి ఓదుతారಲ್ಲ ಅವರು. ಇನ್ನೊಂದ್ಸಲ. ఎందుకనగా తన కుమారుడు అనేక సహోదరులలో జ్యేష్ఠుడైనట్లు దేవుడు ఎవరని ముందు ఎరిగెను. వారు తన కుమారులతో స్వారూప్యము గలవారగుటకు వారిని ముందుగా నియమించెను. ஹல்லேலூயா. தம்முடைய குமாரனாகிய இயேசு அநேக சகோதரருக்கு உள்ளே முதற் குழந்தையாக முதற் மகனாக இருக்கும் பொருட்டு மனுஷர்களாகிய நம்மை எல்லாரையும் முன்குறித்திருந்தாரே அவர்கள் எல்லாம் அந்த மனுஷர்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து என்ன நமக்கு புரியுது? ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ನಮಗೆ ಏನು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ? ಯೇಸುವೆ ನಮ್ಮ ಅಪ್ಪನನ್ನು ಕೂಪಿಡುವುದು ಸರಿಯಾ? ಯೇಸುವನ್ನು ನಮ್ಮ ತಂದೆ ಎಂದು ನಾವು ಕೂಗುವುದು ಸರಿಯೇ? என்னன்னு சொன்னா சரியா இருக்கும்? ಏನೆಂದು ಹೇಳಿದರೆ ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ? ಅಣ್ಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசு அண்ணா. ஆனா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, வசனம் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. பாட்டு புஸ்தகம் தான் முக்கியமா தெரியுது அவங்களுக்கு. ಯೇಸು ಅನ್ನೋದು ಯಾರಿಗೂ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತಲ್ಲ, ಹಾಡು ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕಗಳು ನಮಗೆ ಅದು ಮೊದಲು ಕಾಣುತ್ತಿವೆ. அதனால நிறைய பேருக்கு இது புரியல. ಆದ್ದರಿಂದ ಅನೇಕರಿಗೆ ಇದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ. என்னுடைய ಫ್ರೆಂಡ್ ಗುರುಪ್ರಸಾದ್ಗೆ புரியும், ಇದು நல்லா தெரியும். ನನ್ನ ಸಹೋದರನಾದ ಗುರುಪ್ರಸಾದ್ಗೆ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು. நீதிப்பா சின்ன குழந்தை, அதனால அவளுக்கு தெரியல. ನೀதி ಚಿಕ್ಕ ಹುಡುಗಿ, ಅವಳಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. உற்சாகமாக என்கிட்ட ஃபோன் பண்ணி நேற்று கேட்டிருந்தா. உற்சாகದಿಂದ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ನನ್ನನ್ನು ಕೇಳಿದಳು. ಅಂಕಲ್ ಉಂಗ ಸಭೆಗೆ ನಾನು வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன், வழி நடத்தப்படுறேன்னு சொன்னா. ಅಂಕಲ್ ನಿಮ್ಮ ಸಭೆಗೆ ನಾನು ಬಂದು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ, ನಾನು ಆರಾಧನೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದಳು. ನಾನು வரலாமா? ಬರಬಹುದೇ? இது என்ன புது வீடா உனக்கு? வர்றீங்க அப்புறமா போயிடுறீங்க, வர்றீங்க போயிடுறீங்க, அப்புறமா எதுக்கு கதவு தட்டுறீங்க? வரலாமா? வாங்க, ಬನ್ನಿ. உங்க வீடு தானே, இது ನಿಮ್ಮ ಮನೆ ತಾನೇ. விட்டுட்டு போனது நீங்க தானே. ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದು ನೀವು ತಾನೇ. நீ தானே விட்டுட்டு போன. நீ தானே ಬಿಟ್ಟು ಹೋದ. நான் போன்னு சொன்னேனா? ನಾನು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. என்னை சொல்லாமே நீங்களே போயிட்டீங்க. வரும்போது நீங்களே வாங்க. ನನಗೆ ಹೇಳಿದೆ, ನೀವು ಹೋದಿರಿ, ಬರುವಾಗ ನೀವೇ ಬನ್ನಿರಿ.
ಗೆಸ್ಟಿಂಗ್ மாதிரிலாம் நடக்க கூடாது, வரக்கூடாது. ಅತಿಥಿಗಳಂತ ಬರಬಾರದು. இது உங்க வீடு, ಇದು ನಿಮ್ಮ ಮನೆ. விட்டுட்டு போனீங்களா, ಬಿಟ್ಟು ಹೋದ್ರಿ, நீங்களே போயிட்டீங்க, ನೀವೇ ಹೋದಿರಿ, நான் பர்மிஷனே கொடுக்கல, ನಾನು ನಿಮ್ಗೆ ಅಪ್ಪನೇ ಕೊಡಲಿಲ್ಲ. இப்போ வரும்போது ಅವರು ಬರುವಾಗ நீங்களே வரணும், ನೀವೇ ಬರಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. இயேசுவை நமக்கு முதல் சகோதரனாக தேவன் வைத்திருக்கிறார். ಯೇಸುವನ್ನು ನಮಗೆ ಚೊಚ್ಚಲ ಸಹೋದರನಾಗಿ, ಮೊದಲನೇ ಸಹೋದರನಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பிதாவிடத்தில் இயேசு ஜெபிக்கும் போது, ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, பிதாவே, ತಂದೆಯೇ, பரலோக பிதாவே, ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, பரிசுத்த பிதாவே, ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯೇ, அப்படிதான் இயேசு ஜெபிச்சார். ಆ ವಿಧವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು. நாமளும் அப்படிதான் ஜெபிக்கணும். ನಾವು ಆ ವಿಧವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. பரலோக பிதாவே, ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ. அல்லேலூயா. ಹalleluya. இயேசுவை நாம் எப்படி இயேசு கிட்ட எப்படி பேசணும்? ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಮಾತನಾಡಬೇಕು? அவர் நம்முடைய ಒಡೆಯನಾக இருக்கிறார், லார்ட். ಆತನು ನಮ್ಮ ಯಜಮಾನನಾಗಿದ್ದಾನೆ, ಒಡೆಯನಾಗಿದ್ದಾನೆ. His name is Lord Jesus Christ. Hallelujah. ಹalleluya. ಕರ್ತರಾಗಿಯ ಯೇಸು, ಕರ್ತನಾದ ಯೇಸು. ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, ರೋಮರಿಗೆ ಕೇಳಿದ ನಿರುಬಂ 10th அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம், 9ನೇ ವಾಕ್ಯ. 10:9 ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10வது வசனம். कि यदि तू अपने मुंह से ஹலோ, ஒரு நிமிஷம் இருப்பா, ஆன் பண்ணிட்டாங்க. यदि तू अपने मुंह से यीशु को प्रभु यीशु को प्रभु जानकर अंगीकार करे और अपने मन से विश्वास करके कि परमेश्वर ने उसे मरे हुओं में से जिलाया, तो तू निश्चय उद्धार पाएगा। क्योंकि धार्मिकता के लिए मन से विश्वास किया जाता है और उद्धार के लिए मुंह से अंगीकार किया जाता है। आमेन. That if you confess with your mouth, if you confess with your mouth, Jesus is Lord. Jesus is Lord. Jesus is Daddy Allah. Jesus is Lord. And believe in your heart. And believe in your heart that God raised him from the dead. That God raised him from the dead. You will be saved. You will be saved. ಅದೇನೆಂದರೆ ನೀನು ಯೇಸುವನ್ನೇ ಕರ್ತನೆಂದು, ನೀವು ಯೇಸುವನ್ನೇ ಅಪ್ಪ ಎಂದು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು, ನಾನು ಸರಿಯಾಗಿ ನಾನು ಹೇಳದೇ ಇದ್ರೆ ನೀವು ತಿರುಗಿ ಅದನ್ನ ಯೇಸುವನ್ನೇ ಕರ್ತನೆಂದು, ಯೇಸುವನ್ನೇ ಅಪ್ಪವೆಂದು, ಯೇಸುವನ್ನೇ ಕರ್ತನೆಂದು, ಇಲ್ಲ ಅಂಕಲ್, ಯೇಸುವನ್ನೇ ಕರ್ತನೆಂದು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು. ಎಲ್ಲಿಂದ? ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು. ಪುಸ್ತಕದಿಂದ ಓದಬಾರ್ದು. ಯಾವ ಪುಸ್ತಕ? ಹಾಡು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ತಪ್ಪು ತಪ್ಪಾಗಿ ಬರೆದಿದೆ. ವಾಕ್ಯ ಸರಿ, ವಾಕ್ಯ ಸತ್ಯ, ವಸನದಲ್ಲಿ இருக்கிறது சத்தியம், ட்ரூத், இட் வில் செட் யூ ஃப்ரீ. அல்லேலூயா. ஹalleluya. வசனத்தில் என்ன போட்டிருக்குது அதை அப்படியே நம்புங்க, அதை அப்படியே சொல்லுங்க. ವಾಕ್ಯದಲ್ಲಿರೋದನ್ನು ನಂಬಿರಾದೆ ಹಾಗೆ ನಂಬಿರಿ, ಅದನ್ನು ಹಾಗೆ ನೀವು ಹೇಳಿರಿ, அப்படியே பாடுங்க, ಹಾಗೆ ನೀವು ಹಾಡಿರಿ, அப்படியே ಜெபம் பண்ணுங்க, ಹಾಗೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. ಪವರ್ಫುಲ್ ಲೈಫ್, ಅದು ಶಕ್ತಿಯಾದಂತ ಒಂದು ಜೀವನ. அல்லேலூயா. ஹalleluya. யாரும் உங்களை ஜெயிக்கவே முடியாது. ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ವಸನದಲ್ಲಿ இருக்கிறது அப்படியே சொல்லுங்க, ವಾಕ್ಯದಲ್ಲಿರುವುದನ್ನು ಹಾಗೆ ನೀವು ಹೇಳಿರಿ. சொல்லಬಹುದು. ಮತ್ತೊಂದು, ನೀನು ಯೇಸುವನ್ನೇ ಕರ್ತನೆಂದು, ಯೇಸುವನ್ನೇ ಕರ್ತನೆಂದು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ ದೇವರು ಆತನನ್ನು ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನೆಂದು, ಸತ್ತು ಹೋಗಿರುವ ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದ ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಾನೆಂದು ಹೃದಯದಿಂದ ನಂಬಿದರೆ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗುವುದು ಎಂಬುದೇ. ನಿನಗೆ ಏನಾಗುತ್ತದೆ? ರಕ್ಷಣೆಯಾಗುವುದೆಂಬುದೇ. ಏನಾಗುತ್ತದೆ? ರಕ್ಷಣೆ. ರಕ್ಷಣೆ ಪಡೆದಕ್ಕೆ ಏನು ಮಾಡணும்? ರಕ್ಷಣೆ ಪಡೆಯುವುದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? You have to believe Jesus is the Lord, and Father God raised him from the dead. If you believe in your heart, then you are saved. இந்த சத்தியத்தை, ಒಂದು ಸತ್ಯವನ್ನು, என்ன சத்தியத்தை? ಯಾವ ಸತ್ಯವನ್ನು? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை, கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீங்கள் நம்பினால், ತಂದೆಯಾದ ದೇವರು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದನೆಂದು ನಂಬಿದರೆ அப்பதான் என்ன வருது? ಆಗ ಏನು ಬರುವುದು? ரட்சணை வருது. ರಕ್ಷಣೆ ಬರುವುದು. இயேசுவே அப்பான்னு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவருடைய அப்பா தமக்கு தாத்தா ஆயிருவாரு. ಯೇಸುವನ್ನು ನಾವು ತಂದೆ ಎಂದು ಕರೆದರೆ ಆತನ ತಂದೆ ನಮಗೆ ತಾತನಾಗುತ್ತಾನೆ. பரலோக பிதாவா, பரலோக தாத்தாவா? ಪರಲೋಕ ತಂದೆ ಇಲ್ಲ, ಪರಲೋಕದ ತಾತನೇ ನಮಗೆ. என்னம்மா சொல்ற? உங்கள் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் நான் மாற்றிக்கிறேன் அங்கிள், வேறு சர்ச்சுக்கு போனால் எல்லாரும் அப்படி தான் பாடுறாங்க அப்படி சொல்லிங்கன்னா யூ ஆர் லூசிங் ட்ரூத்.
ನಿಮ್ಮ ಚರ್ಚಿಗೆ ಬಂದಾಗ ನಾನು ಹಾಗೆ ಆಡುತ್ತೇನೆ ಪಾಸ್ಟರ್, ನಾನು ಬೇರೆ ಚರ್ಚಿಗೆ ಹೋದ್ರೆ ನಾನು ಹಾಗೆ ಆಡ್ಕೊತೇನೆ ಅಂದರೆ ನಿಜವೂ ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀಯಾ? இங்கே வந்தினா நீ மாட்டிக்கிட்ட. ನೀನು ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ಸಿಕ್ಕಿಕೊಂಡೆ. வசனத்தின்படி தான் நீ சொல்லணும், வசனத்தின்படி தான் ஜெபிக்கணும், வசனத்தின்படி தான் பாடணும். ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ ನಾವು ಹೇಳಬೇಕು, ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ ನಾವು ಹಾಡಬೇಕು, ನಂಬಬೇಕು. இல்லன்னா ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ என்ன ஆயிரும்? ಏನಾಗುತ್ತದೆ? துன்பம் தான் வந்துடும், ಕಷ್ಟಗಳು ಬರುತ್ತವೆ, ரட்சிப்பு இருக்காது. ರಕ್ಷಣೆ ரட்சிப்பு எப்ப வருது? ரட்சிப்பு எப்படி வருது? ರಕ್ಷಣೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ? பிதாவாகிய தேவன், ತಂದೆಯಾದ ದೇವರು மகனாகிய இயேசுவை, ಕರ್ತನಾದ ಯೇಸು, ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು நமக்கு கர்த்தராக கொடுத்திருக்கிறார். ನಮಗೆ ಕರ್ತನಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இயேசு நமக்கு கர்த்தராக இருக்கிறார். ಯೇಸು ನಮಗೆ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அதனால ಆದ್ದರಿಂದ நம்ம வாயினால நம்ம கர்த்தராகிய இயேசு என்று அறிக்கை செய்யணும். ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ನಾವು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தராகிய இயேசு என்று நம்ம வாயினால அறிக்கை செய்தால், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ அப்பதான் நமக்கு ரட்சிப்புன்னு வேதம் சொல்லுது. ಆಗಲೇ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಎಂದು ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. பிலிப்பியர் நிருபம் ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ வாசிங்க 6வது வசனம். 6:2-6 ಫಿಲಿಪ್ಪಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. Who being in very nature of God did not consider equality 6 did not consider equality with God something to be grasped. ಆತನು ದೇವ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದರು, ದೇವರಿಗೆ ಸರಿಸಮನಾಗಿರುವುದೆಂಬ ಅಮೂಲ್ಯ ಪದವಿಯನ್ನು ಬಿಡಲೊಲ್ಲೆನು ಎಂದೆಣಿಸದೆ, ತನ್ನನ್ನು जिसने परमेश्वर के स्वरूप में होकर भी परमेश्वर के तुल होने को अपने वश में रखने की वस्तु ना समझा. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ఆమేన్. తెలుగు. ఆయన దేవుని స్వరూపమున కలిగి ఉండెను దేవునితో సమానుడుగా ఉండుట దేవునిగా సమానుడుగా ఉండుట విడిచిపెట్టకూడదని భాగ్యమని ఎంచుకొనలేదు గాని என்ன போட்டிருக்கு வசனத்துல? வாக்கியங்கள் ಏನು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹಾಕಿದೆ? ತಂದೆಯಾದ தேவனுக்கு சரிசமமா இருக்கிற இன்னொருத்தர் யாரு? ತಂದೆಯ